வணக்கம். மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று அரசியல் பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு நகர்வு இந்த உதய கம்மன் விழா வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சார்ந்து அதையும் தாண்டி 21ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற பேரணி, நாளைய தினம் நடைபெறப் போகின்ற பேரணி தொடர்பாக இதையும் விடுத்து நேற்றைய நாளில் தமிழரசு கட்சிக்கு இடையிலான அனுரகுமார ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்புகள் சார்ந்தும் பாரிய அளவிலான ஒரு நகர்வுகளை உண்டு பண்ணியிருக்கிறது. இவைகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று இந்த அரசாங்கத்தின் முடிவு ஆரம்பிப்பதை குறிக்கும் என விமுத்திருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் வில சொல்லியிருக்கிறார். கொழும்புல நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புல அவர் பலதரப்பட்ட விடயங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். நுகேகுட பேரணியில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவுத்திருக்கல உரிமைய, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, ஜனதா சேவக கட்சி, நவ ஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க இருக்கின்றன. எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு மக்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்ள உள்ளனர் என்ற விடயம் தங்களுக்கு தெரிய வந்திருப்பதாகவும் அது தொடர்பிலான அறிவித்தல் வந்திருக்குங்களுக்கு என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரினரின் சகோதரத்துவத்துக்கும் தாங்கள் தலைவணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். தங்களிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணியை ஏற்பாடு செய்யும் போது தங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால் இந்த பேரணிக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பது என்பதுதான். ஆனால் அரசாங்கத்தினால் இலங்கையின் வரலாற்றில் எதிர்கட்சியின் பிரச்சார பேரணி ஒன்றுக்கு கிடைத்ததில் அந்த அதிகபட்ச விளம்பரத்தை தற்போது 21ஆம் தேதி நுகேகொட நகரில் நடைபெற இருக்கிற பேரணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை உதய கம்மன் வில சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கும் தொடர்ந்து பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதையும் அதுக்கான புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல அரசியல் தீர்வை வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அந்த கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது. அவைகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் அமைப்பின் அவசியம் குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சனைகள், உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் இந்த சந்திப்புல ஆராயப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக தொடர்ந்து முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டத்துக்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்புல கூறியிருப்பதாக வெளிவந்திருக்குது. இதையும் தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற CVK சிவஞான, நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம், சத்தியலிங்கம், ஸ்ரீநேசன், ரவிகரன், கோடீஸ்வரன், KS குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடி இருந்தனர். இதையும் தாண்டி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனுமதியின்றி பௌத்த விகாரிகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை ஜனாதிபதியிடம் வெளிப்படையாக எடுத்துரைத்ததாக M.A. சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கலந்துரையாடல பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய பல நகர்வுகள் பற்றி சொல்லியிருந்தாலும் இவற்றுக்கான தீர்வுகள் எப்ப என்பது காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடல பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த கலந்துரையாடலின் பிரதானமாக பின்வரும் விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக M.A. சுமந்திரன் சொல்லியிருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்துவது தொடர்பான விவகாரங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திருகோணமலை பிரதேசத்தில் சமீபத்தில் இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்கள், அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் நாட்டின் நல்லிணக்க செயல்முறையை சீர்குலைக்கும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரைகள் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பாகவும்
நாடாளுமன்ற உறுப்பினர் தமது ஆட்சேபனைகளையும் அச்சங்களையும் ஜனாதிபதியிடம் வெளிப்படையாக எடுத்துரைத்தனர் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நிறைவுற்றதன் பின்னர் பல விடயங்கள் சார்ந்த ஊடக சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியோடு நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வருஷம் முடிவிலே நாங்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருஷம் முடிவிலே எழுதினோம். இப்பொழுது பாராளுமன்றமும் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைய சந்திப்பு நடந்திருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம் புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும். அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் அடுத்த ஜனவரியில் இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார் 50% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது, ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார். எப்போ என்று சொல்லவில்லை. மாகாணத்தில் இருந்து அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்படக்கூடாது என்பதும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் செவிமடுத்தார். எங்களோடு பேசினார். 1.5 மணி நேரம் பேசியதை 5 நிமிஷத்திலே சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து முன் செல்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் இப்பொழுது இல்லை என்ற நகர்வு தான் வெளிவருகிறது. காரணம், புதியதொரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். வெகு விரைவில் அந்த தீர்வை தருவோம் என்பது மாத்திரம்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய பதிலாக இருந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அங்கு முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கட்டும், அவற்றுக்கெல்லாம் இந்த தீர்வுதாரன் இந்த நாட்களில் தருகிறோம், இனி வருகின்ற நாளில் இந்த மாதத்தில் என்கின்ற ஒரு காலக்கேடு என்பது அங்கு விரிக்கப்படவில்லை. ஆகவே வளமை போன்று அரைச்சுமாவை அரைப்பது போன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறுகிறது. அங்கு பல கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெகு விரைவில் தீர்வு தருவான் என்கிறார்கள். ஆகவே இவ்வாறான கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. இப்படித்தான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்ல போகுமானால் புதிய ஜனாதிபதிகள் வருகின்ற பொழுது இந்த விடயங்கள் நடைபெறுவது வளமை. அதே போன்று இதுவும் ஒரு சாதாரணமான கண்கூடான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பது எட்டாக்கனிதான் என்பதுதான் யதார்த்தம். இருப்பினும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வெகு விரைவில் தீர்வு தருவோம் என்று. இவர்கள் அவர்களை நம்பி பலவிதமான கோரிக்கைகளையும் மகஜர்களையும் பலவிதமான தீர்மானத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நர்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.